ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அண்ட் காடமுட்டை ஷக்ஷுக்கா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ஒரு இட்டாலியன் ஃபியூசன் ரெசிபி தான். இது இட்லி வித் கார சட்னிங்கிற கான்செப்ட்டில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுப்பு ஒரு பேனை வைங்க. அதுக்கு பொடிசா நறுக்கின வெள்ளைப்பூடு, பொடிசா நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் குடமிளகா விருப்பப்பட்டதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த டயத்தில் இதுக்கு தேவையான கார சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 காஷ்மீரி சில்லியும் 2 காஞ்ச மிளகாவும், 1/2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இந்த கடாயில் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃப்ளேமை சிம்மில் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு உங்களுடைய கடாய் பத்துற அளவுக்கு இந்த மாதிரி 4 இட்லி நான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் ஓவன்லேயே நான் காடை முட்டையை சேர்த்துருக்கிறேன். முட்டை விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் தூவிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா இட்லி வித் சட்னி காம்பினேஷன் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் கார சட்னி காம்பினேஷனில் செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை வேறு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.